கண்ணத்திலிருந்து கையை கும்பிட்டு கொண்டு வணக்கம் பிள்ளைகள். ஆசிரியர். வணக்கம் ஆசிரியர். சரி, வணக்கம். நாங்கள் இப்ப வணக்கம், கடவுள் வாழ்த்து எல்லாம் வணக்கம் சொல்லுவோம். சரி, எல்லாரும் கண்ணமோடை கொண்டு டீச்சர் சொல்லி தரது சொல்லுங்க. தொப்பை அப்பனை தொலைவினை அருமே திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையை அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம், குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அடைந்து தர வேண்டும். நாங்கள் இப்ப திருக்குறளுக்கு போவோம். சரியோ? சரி, சபரி வகுப்பால விളിக்கிட்டு போறீங்களோ? பதிச்சு போட்டு இருக்கலாம், இல்லைன்னா வகுப்பை விட்டு அனுப்பி விட்டுருங்க. சரியோ? சரி, நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற அதிகாரத்துக்கு என்ன பெயர் சபரி? கேள்வி அதிகாரம். அதுல இன்றைக்கு படிக்க வேண்டிய குறள் எண் எது? 4. எத்தனையாவது குறள் படிக்க போறோம் இன்றைக்கு? 3வது. அப்ப முதல் 2 நீங்க எல்லாருக்கும் பாடமோ? சரி, அப்ப இன்றைக்கு அது முதல்ல அதை சொல்றதை சொல்லி தந்துட்டு நாங்கள் பிறகு விளக்கத்தை பார்ப்போம். சரியோ? பிறகு கேட்போம். வடிவா கேளுங்கோ. கேள்வி அதிகாரம் எத்தனையாவது கேள்வி அதிகாரம்? எத்தனையாவது அதிகாரம் அது? 42வது அதிகாரம். கேள்வி 3வது குறள் டீச்சர் சொல்ல போறா. வடிவா கேளுங்கோ. சரி, செவி உணவின் என்னது? செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. விளங்கிச்சோ? கேளுங்கோ. செவி உணவின் விளங்கிருக்கோ? கேள்வி உடையார் சொல்றேன் கேளுங்கோ. வடிவா கவனிச்சு கொண்டிருக்கணும். சரியோ? செவி உணவின் விளங்கிருக்கோ? கேள்வி உடையார் என்றால் என்ன? செவி உணவின் அறிவு, கேள்வி அறிவு உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவி உணவின் விளங்கிச்சோ? அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. சரியோ? வடிவா டீச்சர் சொல்றேன்னு கேளுங்கோ. சாயகி டீச்சரை பார்த்து கொண்டு இருக்க வேணும், கவனிச்சு கொண்டு இருக்க வேணும். டீச்சர் சொன்னா இப்படித்தான் கவனிக்கிறது, கீழே பார்த்தால் வராது மூளைக்குள்ள. சரி, வடிவா கேளுங்கோ. அவி உணவின் ஆன்றார் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். தேவர்கள் என்று தெரியுமோ? கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ தேவர்கள் என்று? தெரியும். என்னன்னு தெரியுமா சாயகி உங்களுக்கு? சஞ்சனா
தேவதை என்றால் சாமி மாடி கொஞ்சம் இருக்கு. கெட்டிக்காரி. கடவுள் மாதிரி கொஞ்சம் இருக்கு. தேவர்கள் மேல் லோகம் என்று சொல்லிவிடும். அதாவது நான் உங்களுக்கு தெரியுமே சொர்க்கம் என்று சொல்லி சொன்னால் தெரியுமில்ல உங்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? இல்ல. கேளுங்க. சொர்க்கம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம், நரகம் என்றால் உங்களுக்கு துன்பம். நரகம்ன்றது துன்பம், சொர்க்கம்ன்றது சந்தோஷம். சந்தோஷம். சரியோ? அப்ப சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் எல்லாரும் நல்லவர்கள். ஆடாம் ஆசையாமோ சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் எல்லாரும் என்ன சந்தோஷமா இருக்கிறது எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்படி வாழ்றவர்களா இருக்க வேணும்? அறத்தின் வழி எப்படி வாழ்றவர்களா இருக்க வேணும்? அறத்தின் வழி சந்தோஷமாக வாழ்பவர்கள் யார்? தேவர்கள். சரியோ? அறம் இல்லாமல் இருக்கைகள் அவைக்கு என்ன வரும்? துன்பம், அவர்கள் எங்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் ராட்சசர்கள். ராட்சசர் என்றால் என்னன்னு நீங்க சொல்லுவீங்க உங்களோட மொழியில? தியாமில்னு சொல்லி சொல்லுவீங்களோ? தியாம் ஓம், அவர்கள் இருக்கிற இடம். அவை நல்லவர்களோ? இல்ல, அப்ப தமிழ்ல அவர்களை சொல்றது அரக்கர், கிரீதரன், ஆடாமல் அசையாமல் கேட்கவன். இது நீங்க பிரெஞ்சுலயும் இது படிக்கிற நீங்கள். சரியோ? தியாமில்னு உங்களுக்கு தெரியும் என்ன? ஓம், எப்படி சொல்லுவீங்க பிரெஞ்சுல? சொல்லுங்க. démon, டெமோ. ஓம், அப்ப அவர்கள் நல்லவர்கள். இப்ப விளங்கி இருக்கோம் கொஞ்சம். அப்ப அறவழியில வாழறவர்கள் தான் யார்? நல்லவர்கள், அப்ப அறம் இல்லாமல் கூடாத வழியில வாழ்றவர்களுக்கு என்ன பெயர்? அரக்கர்கள். சரியோ? அப்ப அதான் இங்க சொல்லப்படுது என்னன்னா செவி உணவு கேள்வியுடையார். அதாவது நீங்கள் டீச்சர் சொல்றத கேட்டுக்கொண்டிருக்க வேணும். கேட்டுக்கொண்டு இருந்தால் இதுக்குள்ள ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க வேண்டி வருது டீச்சர் சொல்றதுல. நாயகி அட்டென்ஷனா கவனிக்க வேணும். இப்ப படிப்பிக்க சரியோ? இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இப்ப சொல்றத கேட்டுக்கொண்டிருக்க வேணும். சரியோ? அது கேள்வி நேரம். டீச்சர் கேள்வி கேட்கலாம் நீங்க பதில் சொல்லணும். சரியோ? விளங்கலையோ அதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க சொல்லணும். சரியோ? இப்ப கேட்டா உங்களுக்கு விளங்கிட்டுதோன்னா இல்லை ஓம் தான் சொல்லணும். சரியோ? சரி. இப்ப கொஞ்சம் விளங்கி இருக்கோ? யார் அது? அவி உணவின் ஆன்றார்ன்னு சொல்லி சொன்னால் யாருன்னு விளங்கி இருக்கோ? நல்லவர்கள், நல்லவர்கள். அந்த அவி உணவுன்றது சுத்தமான உணவு. சரியோ? சுத்தமான உணவு. அப்ப நீங்க சுத்தமா சுகாதாரமா உங்களோட ஹெல்த்துக்கு நல்ல உணவா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன வரும்? நல்லது வரும். அப்ப அந்த தேவர்கள் அப்படித்தான் சாப்பிடணும். தேவையில்லாத சாப்பாடுகள் எல்லாம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அப்ப அதே போல உங்களோட அறிவுக்கு நீங்க எப்படிப்பட்டதா சாப்பிட வேணும்? நல்லதா சாப்பிடுறது, செவிக்கு உணவு. இந்த செவிக்கு நீங்க எப்படிப்பட்ட உணவை கொடுக்க வேணும்? நல்ல உணவு, நல்ல உணவு. அதாவது ஆரோக்கியமான உணவுண்டா என்ன மாதிரியான நல்ல எந்த விஷயங்களை நீங்கள் அப்ப உணவா கொடுக்கணும் அதுக்கு? எனக்கு நல்ல விஷயங்கள். நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், எங்களோட அறிவை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், நிமிந்திருந்து கேட்க வேணும். பார்க்க வேண்டியதெல்லாம் கிரிதரன் நிமிந்திருக்க வேணும். கேட்க வேண்டியது பார்க்க வேண்டியதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்க வேணும், பார்க்க வேணும். நல்ல விஷயமா எங்களுக்கு தீமை தரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாமோ கேட்கலாமோ? ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யப்படாது. அப்ப இதத்தான் இங்க சொல்லப்படுது. செவி உணவின் கேள்வி உடையார் என்றால் என்ன? செவிக்கு நீங்க கொடுக்கிற உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்க வேணும்? அறிவுக்கு நல்ல அறிவை வளர்க்கக்கூடிய உணவா
நீங்கள் கொடுத்தால் உங்களை யாருக்கு ஒப்பாக இருப்பார்களாம்? நீங்கள் யாருக்கு ஒப்பாக இருப்பீங்கள்? யாருக்கு சமமாக இருப்பீர்கள்? தேவர் இப்படி தேவர்கள் யார்? நல்ல சுத்தமான உணவை சாப்பிடுறவர் ஒப்பாக சமமாக இருப்பீங்க. ஒப்பாக என்றால் என்ன? சம சமமாக இருக்கும். இப்ப வழங்கிட்டோ. அப்ப சாப்பிடுறதும் நாங்க இதோட என்ன செய்யணும்? செவிக்கு உணவு இன்றைக்குள்ள எங்களோட உடலுக்கு உணவு ரெண்டும் சுத்தமானதா இருக்கணும். ரெண்டும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தர்றதா இருக்க வேண்டும். சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்க வேணும். உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். வருத்தம் வராமல் இருக்கிற சாப்பாட்டை தான் நாங்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டும், அளவா சாப்பிடணும். அதே போல கேள்வி என்ன? செவிக்கு உணவு கொடுக்க எப்படி கொடுக்கணும்? எதுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும்? அறிவுக்கு. அறிவுக்கு. அறிவை வளர்க்கக்கூடிய மூளைக்கு ஆரோக்கியமான உணவை காது மூலம் கொடுக்கணும். என்னத்தால கொடுக்க வேணும்? அறிவான விஷயங்கள். கேள்வி. அதைத்தான் இப்ப சொல்லப்படுது. அப்ப நீங்க வாசிக்கிறது சிறந்ததோ கேட்கறது சிறந்ததோ? கேட்கிறது. அப்ப நீங்க வாசிச்சா இப்ப டீச்சர் சொல்ற போல உங்களுக்கு விளங்குமோ? அதனாலதான் அந்த அறிவுகளில் நீங்கள் படிக்கிற அறிவுகளில் எது சிறந்த அறிவு? உங்களுக்கு அப்ப இப்ப என்ன சொல்லப்படுது இந்த குறளுக்கு? இப்ப உங்களுக்கு இவ்வளவு சொல்லியாச்சு. இதுல இருந்து நீங்க சொல்லணும். திருப்பி நான் குறளை சொல்லுவேன், நீங்க பதில சொல்லணும். குறளின் கருத்தை சொல்லணும். செவி உணவின் கேள்வி உடையார். செவி உணவின் கேள்வி உடையவர். அவி உணவின் உணவின் சொல்லுங்க. அவி உணவின் நீங்க சொன்னதான் உங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டும். அவி உணவின் ஆரோடு ஆன்றாரோடு சொல்லி பாருங்க. ஒப்பர் நிலத்து. ஒப்பர் நிலத்து. சொன்னால் என்ன? சமமாக இருக்கும். யாருக்கு சமமா இருப்பீங்கள்? நீங்க ஒழுங்கா டீச்சர் சொல்றது தேவர். நீங்கள் தேவர்களுக்கு ஒப்பா இருப்பீர்கள். தேவர்கள் என்றது யார்? அறத்தின்படை வாழ்ந்து சுத்தமாக இருக்கிறவர்கள். சந்தோஷமா இருக்கிறவர்கள். அவர்கள் கவலைப்பட மாட்டினான். அவர்கள் என்ன செய்ய மாட்டினோம்? என்ன துன்பம் வந்தாலும் அவையின் புத்தியால அவையில அதை சமாளிச்சு சந்தோஷமா மாத்தணும். சரியோ? இப்ப உங்களுக்கு திவாஸ் அம்மா ஒரு பொருள் தரையிலேண்டா நீங்க உடனடியா அழுது கவலைப்படுவீர்கள். ஆனால் தேவர்கள் அப்படி செய்யணுமோ? ஒரு கதைக்கு அம்மா ஒரு பொருள் கரையிலேன்னு சொல்லி சொன்னால் அவையில என்ன மாதிரி நினைச்சதை சந்தோஷமாக்குவினோம்? சொல்லுங்க. அடுத்த முறை கேட்கலாம் என்று அதுக்கு பதிலா இப்ப ஒரு நீங்கள் விரும்பின பேனை தான் வாங்கணும் நினைச்சா சரி, அந்த பேனைக்கு பதிலா இன்னொரு பேனையை பாவிச்சுட்டு போவோம்னு சொல்லி போட்டு அவை சந்தோஷமா இந்த காலமும் வாழ்வாங்க. அவங்களுக்கு துன்பம் வருமோ? இதுதான் முக்கியம். அப்ப அதனாலதான் அந்த தேவர்களுக்கு நீங்க சமமா இருப்பீங்க. எப்ப பிள்ளைங்க இருக்கேனா? எப்ப நீங்க தேவர்களுக்கு சமமா இருப்பீங்கள்? அறிவான விஷயங்கள் கற்று சுத்தமாக இருந்தா சுத்தமாக என்ன நல்ல ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை அறிவுள்ள விஷயங்கள் கற்று செய்தால் கேட்டு அறிவை வளர்க்கக்கூடியவர்கள். சரியோ? சுத்தம் அந்த அறிவுள்ள விஷயங்களை கேட்டு தங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்லவராக இருப்பாங்க. சந்தோஷமா. தேவர்கள் இப்ப உங்களுக்கு விளங்கி. இப்ப தேவர்கள் சொன்னா உங்களுக்கு விளங்க. தேவர்கள் யாருன்னா இப்ப விளங்கி இருக்கு என்ன? அப்ப தேவர்களுக்கு நீங்கள் சமமாக இருக்கணும். அப்ப உங்களுக்கு துன்பம் வருமோ? அதாவது நீங்க செவி உணவின்படி என்று சொல்லி சொன்னால் செவிக்கு உணவு நல்ல விஷயம் கொடுக்க நீங்க அதன்படி நடக்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. இல்லையோமோ? அதை பாடமாகுங்கோ, படியுங்கோ, இதன்படி செய்யுங்கோ சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடத்திலே நீங்க சோதனை எழுதிக்குள்ள உங்களுக்கு எப்பவும் என்ன வரும்? நல்ல மார்க்ஸ் வரும். அப்ப நீங்க எப்பவுமே
பண்ணி நல்லா முன்னேறி கொண்டு போவீங்களா? அப்ப உங்களுக்கு கவலை வருமோ? இல்ல அதுதான். அப்ப இவங்க வழிமாக்கு இழுங்கோ. இனி ஆயத்த இனி எல்லாரும் சொல்லுவீங்களோ வருத்தம்? பிறகு பிரகதி சொல்லுங்க. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடும் ஒப்பர் ஓட்டு நிலத்து. நிலத்து. நீங்க சொல்லிக்குள்ள சாயகி டீச்சர் உதவி செய்யும். கேள்வி கேட்கிறத நிப்பாட்டணும். ஏன்னா நீங்க சிந்திக்கிறது இல்ல. சரியோ? முயற்சி செய்ய வேணும். உடனடியா கேள்வி கேட்கிறதோ அப்புறம் இல்ல சொல்ல இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ இல்ல இல்ல. முயற்சி முயற்சி செய்திருக்கா. அவ சின்ன பிள்ளை. இனி டீச்சர் அதை கரெக்ட் பண்ணுவான். திருப்பி இருக்கா சொல்லுங்கம்மா, எல்லாரும் கேளுங்க. சொல்லுங்கம்மா. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடும் ஒப்பர் நிலத்து. ஆண்டாரோடும் சொல்லக்கூடாது. ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. கெட்டிக்காரு. அப்ப திருப்பி அவ சொல்லுவா, வடிவா கேளுங்க. சாயகி. சொல்லுங்கம்மா. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. கெட்டிக்காரி. அப்ப பதில பொருளை சொல்லுங்க. வடிவா கேளுங்க. வடிவா கேளுங்க. திருப்பி அவ சொல்லிக்குள்ளதான் டீச்சர் நீங்க கரெக்ட் பண்ணுவான். சொல்லுங்கம்மா. நாங்கள் அறிவு நான் இப்ப இவவை கொண்டுதான் நான் திருத்த போறேன். டீச்சர் உங்களுக்கு பொருளை சொல்லி தர போறேன். நான் அப்படியே அவருக்கு திருத்துறதை நீங்க வடிவாக்கு கேட்டுக்கொள்ளணும். இல்ல சரியோ? சொல்லுங்கம்மா திரும்பி. அறிவான விடயங்களை கேட்கும் போது அறிவான அம்மா கேட்கும் அவர்கள் அவர்கள் கேளுங்க டீச்சர் சொல்றேன். அந்த பர்சன் கேட்கும் போது வேறையா போயிடும். நல்ல அறிவான விஷயங்களை கேட்டு அறிவை வளர்ப்பவர்கள் என்று சொல்லுவாங்க. திருப்பி சொல்லுங்க அதை. அறிவான விடயங்களை கேட்டு முடிக்கலாம். அறிவு வளர்ப்பவர் அறிவு வளர்ப்பவர் நாங்கள் தேவரோடு சமமாக இருப்போம். சமமாக. நாங்கள் சொல்ல தெரியல. அவர்கள் தான். யார் யார்? La personne qui Écoute. écoute bien les grands va être égal à qui? Égal. Égal à qui? les grands. Non. Vous savez, sage? Oui. Est-ce que vous savez regarder dans le cartoon, non? Oui. Oui, c'est quoi sage? Ça veut dire sage. C'est quoi sage? Dis-moi sage, c'est quoi, Sanjana? Sage என்னண்டா இந்த கோமா இருக்கிறது இந்த கோமா இருக்க மாட்டார். Sage. C'est bon? Oui. அப்ப அதைத்தான் சொல்றது. ஈக்குவலா இருப்பார். Sage. Opposite sage. உங்களோட கார்ட்டூன்ல வர்றது எனக்கு தெரியாது. Diable. Démonறது c'est le pronom non propre. C'est quoi? Non propre. non propre. C'est ça. Ça c'est ça. Avec என்ன அது செட்டலோட இருக்கிறதோ? அது இல்ல. சரியோ? அதான் காரிக்க சமம். Démon. கெட்டவர்களுக்கு அரக்கர்களுக்குன்னு சொல்லுவோம். அரக்கர்களுக்கு. சரியோ? டெமோன்றது அது ஐ திங்க் அது செட்டல் எல்லாம் வச்சு அப்படி இருக்கிறது இப்போ. அது diable. சில non propre. ஒரு கரெக்டர் அப்படியா போ? ஒரு கரெக்டர். Correcteur. C'est ça. Alors ça c'est diable. Quel est le contraire du diable? Dieu. Les anges. குறளும் பொருளும் பிரகதி சொல்லுவா. எல்லாரும் முடிவா கேளுங்க. செவி உணவு கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. பொருள். அறிவான விடயங்களை கேட்டு
அறிவு வளர்ப்பவர்கள் தேவர்களுக்கு சமமாக இருப்பார்கள். இப்ப சரியோ? இப்ப எல்லாருக்கும் விளங்கிருக்கோ? ஓம் இப்ப கணக்கத்தை ரிவைஸ் பண்ணியாச்சு. தேவர்கள்ன்றது என்ன? கடவுள். கடவுள். அதாவது இப்ப பாருங்க, மழை. இப்ப மழைக்கு மழை பெய்யுது. இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துல யார் உங்களுக்கு அங்க ஷெஃப், அதாவது பிரசிடென்டா இருப்பாரு உங்களோட பள்ளிக்கூடத்துல? பிரின்சிபல் அதாவது டிரெக்டர். அதே போல உங்களோட வீட்டுல யார் பிரசிடென்டா இருக்கணும்? அம்மா அப்பா இந்த நாட்டுக்கு யார் பிரசிடென்டா இருக்கணும்? குயின் யார் பிரசிடென்டா இருக்கணும் கனடாவுக்கு? குயின் இல்லாட்டி கிங் பிரசிடென்ட் அம்மா, கனடாவுக்கு யார் பிரசிடென்ட்? கண்ட்ரி No. சொன்னீங்க மார்க் காணி. சொன்ன மார்க் காணி. ஓகே, சொல்லுங்க. பிறகு சொல்லுங்க. மார்க் கார்னி. இடையில இருந்தா அப்ப அதே போல இந்த உலகத்துக்கு தேவலோகத்தில இந்திரன் தான் பிரசிடென்டா இருக்கார். அவர் மேல் லோகத்தில் அவர்களைத்தான் நாங்க தேவர்கள் சொல்றது. இப்ப மழை பெய்யுதல்லோ, மழைக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும், அதாவது ஒரு கடவுள் மலைஜோ. அப்ப நம்ம மலைக்கு கடவுளை சொல்றது வர்ண தேவன் சொல்றது. வர்ண தேவன், மலைக்கு வர்ண தேவன். மற்றது ஒரு இது நெருப்புக்கு அக்கினி தேவர். என்ன சொல்றது? அக்கினி தேவர். அதே போல மேல நாங்கள் எல்லாம் கடைசியில எல்லாருமே மேல போறாங்க தானே, மேல போறோம். அந்த இடத்துல யார் சொர்க்கத்துக்கு நாங்க போய்க்குள்ள? இந்திரன். அப்ப அது அவையிலத்தான் நாங்க தேவர்களோடு சொல்றோம். அதாவது காற்றுக்கு யார் தேவர்? வாயு தேவர். சரியோ? அப்ப அவைகளுக்கு மேலதான் சிவபெருமான் எல்லாம். அவைகளுக்கு மேல உலகிச்சோ. கடவுள்ன்றது கடவுளுக்கு கொஞ்சம் கீழே யார்? தேவர்கள். அப்ப தேவர்கள்ட்ட பேர் சிலதுல சொல்லுங்க. என்னென்ன பேர்? இந்திரன், வாயு தேவர், வர்ண பகவான், மழை பெய்கிறவருக்கு வர்ண தேவர். சரியோ? சூரியனுமே சூரிய பகவான், அவரும் ஒரு தேவர் தான். ஏனென்றா சூரியன் இல்லாம நாங்க வாழ இல்லாத எங்களோட கண்ணுக்கு தெரியுது அவர். சரியோ? இவைகள் எல்லாம் கடவுளுக்கு சமமோ? கடவுளுக்கு கொஞ்சம் வீடு என்ன? அப்ப அவர்களுக்கு உணவு என்ன சொல்லப்படுது? அவன் உணவு எவ்வளவு சுத்தமா இருக்கோ அதே போல நீங்க காதால கேட்கிற அந்த அறிவு சுத்தமா இருக்கு. அந்த காதால கேட்கிற அறிவும் சுத்தமா இருக்கு. அப்ப தேவர்கள் நல்ல சுத்தமான சாப்பாடு சாப்பிடுறபடியால் அவர்கள் தேவர்கள். நீங்களும் அறிவுள்ள விஷயங்களை காதால சாப்பிடுறபடியால் நீங்களும் தேவர்களுக்கு ஒப்பாங்க. இப்ப விளங்கிருக்கணும். ஓகே, அப்ப சரி, தரும் எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அறிவான விடயங்களை கேட்டு தங்கள் அறிவை வளர்ப்பவர்கள் தான் தேவர்களுக்கு சமம் இருப்பார்கள். சமமாக இருப்பார்கள். கடிகாரி. இப்ப சொல்ல போறீங்க. திருஷ்யா சொல்லுங்கம்மா. செவி உணவில் கேள்வி உடையார் அவ்வி உணவில் ஆன்றாரோடு ஒப்பார் நிலத்து. அறிவான விடயங்களை கேட்டு நாங்கள் அறிவான விடயங்களை கேட்டு தம் அறிவை வளர்ப்பவர்கள் யாராக இருந்தார்? நாங்கள் சொல்ல தெரியல. சரியோ?
அறிவான விடயங்களை கேட்டு தாங்கள் அறிவை வளர்ப்பவர்கள் தேவர்களுக்கு சமமாக இருப்பார்கள். கட்டிகாரி ரிஷ்யா தேவேனா லரூஷன் பிரகதி பிராவோ. சரியோ? நீங்க அடுத்த குரல் படிக்க இப்படியே தொடர்ந்து 4 குரலை இப்ப 4 படிச்சால் நீங்க 1 இருந்து 4 வரை மட்டும் சொல்ல வேண்டும். சொல்லணும். நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அப்படியே திருப்பி திருப்பி செய்து கொண்டு வந்தா 10 குரலை உங்களுக்கு கஷ்டமா சொல்றதுக்கு இல்ல. இல்ல. சோமா இருக்கு. சரியோ? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் டீச்சர். நன்றி வணக்கம்.